திராவிட இயக்க தமிழரும்பாங்க, திராவிட தமிழரும்பாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி. திராவிட தெலுங்கர் இல்ல, திராவிட கன்னடர் இல்ல, திராவிட மலையாளி இல்ல, திராவிட துளு இல்ல, திராவிட வங்காளி இல்ல, திராவிட சிங்கள இல்லன்றப்ப திராவிட தமிழ மட்டும் எங்கேருந்து வந்தான் உனக்கு? கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, இந்த தமிழ்ங்கிறது தெரிஞ்சுதான் திராவிடம் வந்துன்னு சொன்னாரு. இப்போ திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது என்ன? திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது என்ன? திராவிடத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு எவன்கிட்ட கேட்டீங்களாலும் தொல் திராவிடம். தமிழ்லேருந்து திராவிடம் வருதுன்னா திராவிடத்துக்கு முன்னாடி இருந்தது தமிழ் தானடா. சமஸ்கிருதத்துல லகரம் கிடையாது, தெலுங்குல லகரம் கிடையாது. அப்ப அவனால உச்சரிக்க முடியாது. அவன் வாயில நுழையிறதுன்றதுக்காக நான் வாழைப்பழம் நான் பேர் வச்சுக்க முடியும்? புரியுதுங்களா? அதனால உனக்கு இந்த மொழியை பேச முடிஞ்சா பேசு, இல்லாட்டி உன்னால என்ன மொழியை பேச முடியுமோ பேசிக்க. வீட்டுக்குள்ள பேசுற மொழி தானே, வெளியிலையும் பேசிக்க. என்ன கெட்டு போச்சு? திராவிடர் என்ற பெயரை தமிழர்கள் மேல திணிக்கிறாங்கன்னா அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த சமூகம் எவ்வளவு அடிமைப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய சொந்த பெயரை சொல்ல முடியாம நிலைமையில இருக்குன்றது இப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உள்ள போயிட்டு இருக்கு. இதனுடைய எதிர்வினை மோசமா